இந்த உலகத்திலேயே மோசமான டிவி சேனல்னா அது சன் டிவி தான் நான் உறுதியா சொல்லுவேன். இவ்வளவு நாள் வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் மக்கள் அதிகமா பாக்குற சேனல்ல ஒண்ணு சன் டிவியா இருந்தது. ஆனா இப்ப தமிழ் மக்கள் அதிகமா புறக்கணிக்கிற டிவி சேனல்ல முதலிடத்துல இருக்கிறது சன் டிவி. அதுக்கு காரணம் இல்லாமலும் இல்ல. சன் டிவி திமுக கொத்தடிமை ஊடகம்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா இவ்வளவு நாள் அது சாதாரணமா போயிட்டு இருந்தது யாருக்கும் தெரியல. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமா தளபதி விஜய்க்கு பார்த்த உடனே இந்த திமுகவுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியாம இந்த சன் டிவியை பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறு பேச ஆரம்பிச்சாங்க. எப்ப பாருங்க சன் டிவியில அவதூறு அவதூறு அவதூறு, அதுவும் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாம இப்ப ரீசெண்டா நடக்கிற விஷயங்களை பத்தி பார்ப்போம். தளபதி விஜய் அவர்களுக்கு விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திரிசா கூட விஜய் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாங்க. இந்த ரெண்டையும் போட்டு அவதூறு பேசிட்டே இருக்கு இந்த டிவி சேனல், அதாவது சன் டிவி. நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, திரிசா விஜய் எந்த மாதிரி உறவுல இருக்காங்க அப்படின்னு இன்னும் உறுதிப்படுத்தல. என்ன வேணாலும் இருக்கலாம், அது வெளியே வரலாம் விசாரணையில. உறுதிப்படுத்தாத ஒரு செய்தி அதை இந்த சன் டிவி எப்பவுமே போட்டுட்டு இருக்கு, அவதூறா போட்டுட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மறைக்குது இந்த சன் டிவி. மிகப்பெரிய உதாரணம் இதுக்கு KN நேரு அவர்களோட ஊழல் வழக்கு. 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு. அமலாக்கத்துறை கையும் களவும் பிடிச்சு எவிடன்ஸோட வழக்கு பதியணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க வழக்கு பதியவும் இல்லை. சன் டிவியில அதை பத்தி ஒரு செய்தி கூட வரவே இல்லை. நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் அங்கேயும் வழக்கு பதிய சொன்னாங்க. அப்பவும் இவங்க வழக்கு பதிவும் இல்ல, சன் டிவில ஒரு செய்தியும் வரல. பாருங்க, நேரு அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காருன்னு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாங்க. அந்த செய்தி ஊடகத்துல வரல. அதே நேரம் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளும் அவதூறுகளும் இந்த செய்திகளும் இந்த சன் டிவில வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்களே இப்ப ஃபைனல் முடிவு பண்ணுங்க, இந்த சன் டிவி எந்த மாதிரி நிலைப்பாட்டுல இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி இந்த சன் டிவியோட டிஆர்பி கீழே இறங்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது காணாம போறது உறுதி. ஆனாலும் மக்களுக்கு நான் விடுக்கிற ஒரு வேண்டுகோள், இப்படி உண்மையான செய்திகளை திரிச்சு அதை வெளியிடாம பொய்யான தகவல்களையும் அவதூறுகளையும் பரப்புற இந்த சன் டிவியை தமிழக மக்கள் எல்லாரும் புறக்கணிக்கணும்.